இத்தனாம் தேதி வந்து படப்பிடிப்பே நடக்காது அப்படிங்கிறீங்க. 1200 சம்பளம் வாங்கிட்டு போறவன் என்ன பண்ணுவான்? ரோட்ல நின்று பிச்சை எடுப்பானா? சோறு போட்டா ஏன்டா சோறு போடுறேன்னு கேக்குறீங்க. எல்லாரையும் பிச்சை எடுக்க வைக்கிறீங்க, எல்லாரையும் சோம்பேறி ஆக்குறீங்கன்னு சொல்றீங்க. இவங்க கிட்ட காசு வாங்குறதுக்கு நான் நாய் மாதிரி தெரியுறேன். அன்னைக்கே நான் சொல்றேன், எப்பா இங்க கேமரா இருக்கு, ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் வாங்குறேன், செத்து போன மாதிரி நடிச்சிருக்க, காஸ்டியூம் வச்சிருக்கீங்க வண்டியில, செத்து போன மாதிரி நடிச்சர் எடுத்துக்கோ, நான் வரமாட்டேன் ஷூட்டிங்னு சொல்லிட்டு தான் வரேன். தேதி கன்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு அந்த பேமெண்ட் என்னவோ அந்த பேமெண்ட்டை கொடுத்துருங்க, நான் வந்து நடிச்சு தரேன், தேதிக்கெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி தரேன்னு சொல்றேன். வரலன்னு சொல்லிட்டு நீங்க ரெட் கார்டு கொடுக்குறீங்க எனக்கு. நீங்க யாருங்க எனக்கு ரெட் கார்டு கொடுக்குறக்கு? கன்சியூமர் கோர்ட் போனா கம்பி அணுவீங்க. ஒரு நடிகர், ஒரு தனி மனுஷன் நடிக்க கூடாதுன்னு எவன் சொல்றது? ஆரம்பத்தில் பேசின தம்பி நடிகர் தயாரிப்பாளர் அவர் யாரு துரோகம் பண்ணார் மட்டும் சொல்லாம ஒட்டுமொத்த ப்ரொடியூசரை எது தப்பு பண்ண மாதிரி ஜென்ரலா பேசி போயிட்டார். தம்பி, உங்களுக்கு துரோகம் பண்ணவன் தப்பு, அது எப்படி துரோகம்லாம் தெரியாது. இது ஒரு ப்ரொடியூசர் நடத்துகிற விழா. அவர் என்ன கஷ்டப்பட்டாருன்னு நீங்க அவரை பார்த்து கேட்டா தான் தெரியும். ஒட்டுமொத்தமா பேசிட்டு ப்ரொடியூசர் கவுன்சில் தலையிடல. ஒரு நீங்க கவுன்சிலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? கோச்சிக்காதீங்க, ஒரு அண்ணனா கேட்குறேன். எத்தனை மெம்பர் இருக்காங்க? 2000 மெம்பர் இருக்காங்க. எவ்வளோ பிரச்சனை? படம் எடுக்கிறோம், 200 பேர் எடுக்கிறான், எத்தனை பிரச்சனை வரும்? அப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் வந்து கேட்கும். நாம போ நடிகர் சங்கம், நீங்க நடிகர்னா நடிகர் சங்கம் போகணும். எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைக் என்பது கூடாது, பேசி தீர்க்க வேண்டும். ப்ரொடியூசர்ஸ் தம்பி, ஒன்னு கேட்கிறேன், ஒரு 5 வருஷ கணக்கு எடுத்துங்க. அண்ணனை தப்பா நினைக்காதீங்க. வேதனை, எல்லா ப்ரொடியூசர் வேதனை என் மனசில் இருக்கு. ஏன்னா ப்ரொடியூசருக்காக நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இந்த 5 வருஷத்துல படம் எடுத்தவன் 1000 பேர் இருப்பாங்க, 1500 2000 கூட இருக்கும். அதுல எத்தனை பேர் இப்ப படம் எடுக்கிறாங்க? யாரும் அதுல போன வருஷம் படம் எடுத்தவங்க இப்ப யார் எடுக்கிறாங்க? ஏன் எடுக்கல? என் ப்ரொடியூசருக்கு என்னன்னா, ஒரு படம் எடுக்கும் போது பணம் போட்டு அது வெற்றி பெற்று பாதி பணம் வந்தா கூட மறுபடியும் படம் தான் ஆரம்பிப்பான். 100% திருப்பி வர வேண்டாம். பாதி பணம் திரும்பி வந்தாலும் படம் தான் ஆரம்பிப்பான். 100கணக்கான தொழிலாளிக்கு வேலை. நடிகர் எப்படி வாழ்றாங்கன்ற பத்தி எனக்கு கவலை இல்லை. அவங்க எப்படி ஒன்னா வாழ்ந்துருவாங்க. ஒரு படத்துல ஒரு 50 லட்சம் சம்பளம் வாங்கினா ஒரு 2 வருஷம் தள்ளலாம். ஆனா என் தொழிலாளி கதி என்ன? அன்னன்னைக்கு வேலை செய்ய சம்பாரிச்சாதான் அவங்க கூட பிழைக்கும். இப்ப திடீர்னு ஸ்ட்ரைக்குன்னு அறிவிச்சா அவங்க குடும்ப கதி என்ன? முன்னால விஷால் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தப்போ கியூபு பணம் வாரத்துக்கு 8000 கட்டணும். கியூபுக்கு படம் தியேட்டருக்கு வரணும்னா கியூப் மூலமா தான் வரும். 8000 வாரத்துக்கு. அது அதிகமா இருக்கு, குறைக்கணும்னு ஸ்ட்ரைக்குன்னு ஆரம்பிச்சிட்டார். 4 மாசம் ஓடிச்சு. தொழிலாளி பட்ட வேதனை. நடிகர் சங்கத்திலேயே 3000 நடிகர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் துணை நடிகர்கள் இருக்காங்க. அவங்க வாழ்க்கை என்ன ஆகும்? இப்படி அப்பவே ஒரு பெரிய, அப்புறம் வாபஸ் வாங்கிட்டார் 4 மாசத்துக்கு அப்புறம். வாங்கினதுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுங்களா? 8000 இருந்தது 12000 ஆயிடுச்சு. வாரம் 12000. என்ன பிரயோஜனம் ஸ்ட்ரைக் பண்ணி? இந்த ஏழை தொழிலாளி கஷ்டப்பட்டான்னு. அதுதான் அந்த அனுபவத்தில் நான் இப்போ 5 நாளா சொல்லிட்டு இருக்கேன். பேசுவோம், எதுவாக இருந்தாலும் பேசுவோம், நடிகர் தவிர்த்து பேசுவோம். சில நடிகர்கள் ப்ரொடியூசரை வேதனைப்படுத்துறாங்களே, என்ன வேதனை தெரியுமா? கொடுமை பண்றாங்க. 11 மணிக்கு ஷூட்டிங் வர 9 மணிக்கு ஷூட்டிங்க்கு 3 மணிக்கு போயிடுறாங்க. என்ன ஒரு நாள் கால் ஷீட் எவ்வளவு செலவாகுது தெரியுமா? அப்ப யாருடைய லாஸ்? கடைசியில் ரிலீஸ் அப்போ ப்ரொடியூசர் அங்க பணம் வாங்கி சம்பாரிச்சிங்களே, யாராவது அந்த ப்ரொடியூசருக்கு துணையா நிக்கிறாங்களா? நிக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனா நின்னீங்கன்னா நல்லது. ஒரு முதலாளி நமக்கு பணம் கொடுத்த முதல்ல கஷ்டப்படக்கூடாது. நின்னா அவர் ஒரு ஆறுதல் கூட இருக்காங்க. அதனால ப்ரொடியூசர் வேதனை சாதாரண வேதனை இல்லை. 80% ப்ரொடியூசர் காணாமல் போய்விட்டார்கள். வீடு, சொத்து, சுகம் எல்லாம் இழந்துட்டாங்க. இது வரலாறு. நீங்க எடுத்து பாருங்க, கணக்கு பாருங்க.